உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வெல்டிங்கில் எத்தனை வகையான வெல்டிங் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து வெல்டிங் சம்மந்தப்பட்டதை பேசிக்கான ஐட்டம்ஸை நம்ம ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வெல்டிங்கில் 3 வகையான வெல்டிங் இருக்குது. ஒன்று மிக் வெல்டிங், எம்ஐஜி மிக் வெல்டிங். ரெண்டாவது டிக் வெல்டிங். மூணாவது ஆர்க் வெல்டிங். மிக் வெல்டிங்னா என்னன்னாக்கா, அது எப்படி இருக்குன்னாக்கா, அதுக்குள்ளே கேஸ் வரும். மந்த வாயுக்கள்னு சொல்கிற கேஸ் வரும். ஃபில்லட் ஒயர் இருக்கும், நாசில் கப்பு மாதிரி இருக்கும், அதுக்கு தனியாக ஃபீடர் தனியாக இருக்கும். நம்ம ஆர்க் வெல்டிங்கில் ஸ்டிக்கை மாற்றம் பார்த்தீங்களா, ஹோல்டரில், அந்த மாதிரி ஹோல்டரில் அது ஒயர் மாதிரி காயிலாக வரும். அந்த காயிலுக்கு தனியாக மாட்டிருப்பாங்க. வெல்டிங் மிஷின் தனியாக, பவர் வரத்துக்கு தனியாக இருக்கும். இந்த ஒயரை ஃபீட் பண்ணுறதுக்கு அது தனியாக இருக்கும். அது பேர் ஃபீடர். ஃபீடரில் நம்ம காயில் ஃபீட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம ஹோல்டரில் ஒயர் வெளியே வரும். அதுக்கு கப்பு மாதிரி இருக்கிறதுல கேஸும் வரும். ஷீல்டு கேஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேர். அந்த கேஸ் எதுக்கு வருதுனாக்கா, இந்த மிக் வெல்டிங்கில் 2 வகையான காயில் இருக்குது. ஃப்ளெக்ஸ் கோட்டட் காயில்னு இருக்குது, அதுக்கப்புறம் நான் ஃப்ளெக்ஸ் கோட்டட் காயில்னு இருக்குது. ஃப்ளெக்ஸ் கோட்டட்னாக்கா, நம்ம ஆர்க் வெல்டிங்கில் ஃப்ளெக்ஸ் வருது பார்த்தீங்களா, மேலே சாம்பல், அதே மாதிரி இதில் வரும். நான் ஃப்ளெக்ஸ் கோட்டட்னாக்கா அந்த மாதிரி இது வராது. டைரெக்டாக நம்ம க்ளீனாக மெட்டல் மட்டும்தான் இருக்கும், அதில் ஃப்ளெக்ஸ் இருக்காது. இந்த 2 வகை இருக்குது. இதில் நம்ம கேஸை ஆட் பண்ணணும். அந்த கேஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னாக்கா, மற்ற காற்றெல்லாம் இதை பாதிச்சிச்சுனாக்கா வெல்டிங் ஏர் உள்ளே போயிடும். அது உள்ளே போகாமல் இருக்கணும்னாக்கா, இந்த மந்த வாயுக்கள்னு சொல்லப்படுகின்ற அந்த கேஸை நம்ம அதை செலுத்தும் போது அது மேலே கோட்டடாக இருக்கும். மற்ற காற்று பாதிப்பை அது ஏற்படுத்தாது. இது மந்த வாயுக்கள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காது. மற்ற பொருளோட, இரும்போடையோ மெட்டலோட எதுலையோ ரியாக்ஷன் கொடுக்காது. அதனால தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணும்போது மற்ற காற்று, வெளிப்புற காற்று, நம்ம ரூமில் இருக்கிற காற்று அந்த நம்ம அடிச்சுக்கிற வெல்டிங்கை ஏர் உள்ளே போகாமல் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கேஸை நம்ம போடுறோம். அது இன்சர்ட் பண்ணி அது தானே ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த கன்னில் 2 விதமாக இருக்குது. ஒன்று மேனுவலாக, நம்ம பட்டனை அழுத்தும் போது காயில் வரும், அந்த மாதிரி இருக்குது. நம்ம எப்போ அடிக்கிறோமோ அப்போது அந்த பட்டனை அழுத்தும் போது அப்போ காயில் வரும். இன்னொன்று ஆட்டோவில் வச்சுட்டோம்னாக்கா, நம்ம ஒரு டைம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக காயில் இருக்கும், நம்ம அடிச்சுனே இருக்கலாம். ஆனால் மேனுவலில் நம்ம ஒரு அடிக்கும் போது ஆன் பண்ணிட்டு பிடிச்சினே இருக்கணும். அது லாங் ப்ரெஸ்ஸிங்கில் இருக்கணும் பட்டனு. அப்போ காயில் இருக்கும், நம்ம அடிச்சுனே இருக்கலாம். அந்த மாதிரி 2 வகையான இருக்குது. இது மிக் வெல்டிங். அடுத்தபடியாக டிக் வெல்டிங். டிக் வெல்டிங் அதிகப்படியாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணுறது. அது எப்படி இருக்குனாக்கா, அதுக்கு தனியாக டார்ச் இருக்கும். அந்த டார்ச்சில் ஒரு டங்ஸ்டன் ராடு இருக்கும், பின் ஆஃப் பாயிண்ட் மாதிரி ஊசி மாதிரி இருக்கும். அந்த இது வரும். இதுலேயும் கேஸ் வரும், இதுவும் அதே சேம் இதுதான். இந்த மந்த வாயுக்கள் வர்றது இதே மாதிரி அந்த போனது மிக்கு சொன்னேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதில் கேஸ் வரும். இதில் என்னன்னாக்கா, நம்ம ராடு நம்ம மாட்டோம் இல்லைங்களா, அந்த ராடோ இந்த ஒயரோ இந்த ஹோல்டரில் இருக்காது. இந்த ஹோல்டரில் இந்த டங்ஸ்டன் பிட்டு மட்டும்தான் இருக்கும். இந்த டங்ஸ்டன் பிட்டு என்ன பண்ணுனாக்கா, நம்மளுக்கு ஆர்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆர்க் ப்ரொடியூஸ் பண்ண இதுலேருந்து மெட்டல் நம்மளுக்கு ஆட் ஆகாது, வராது. நம்ம இதுக்கு என்ன பண்ணால் தனியாக ஃபில்லட் ராடுன்னு தனியாக இருக்குது. ஸ்டெயின்லெஸில் இருக்குது, எம்எஸ்சில் இருக்குது. நம்ம எந்த மெட்டல் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபில்லட் ராடு, அதில் திக்னஸ் இருக்குது. எந்த திக்னஸ் 2.1.5 2 mm அந்த மாதிரி ஃபில்லட் ராடு திக்னஸ் இருக்குது. ஒரு கையில் நம்ம டார்ச் பிடிச்சிக்கணும், இன்னொரு கையில் ஃபில்லட் ராடு பிடிச்சிக்கணும். நம்ம இது அந்த ஆர்க் ஃபோர்ஸ் வரும்போது இந்த ஃபில்லட் ராடை நம்ம அங்கே வச்சுட்டு நம்ம கேஸ் வெல்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஃபில்லட் ராடை தனியாக பிடிச்சிக்கணும். இதில் அந்த ஆர்க் ஃபோர்ஸ்லேயே நம்ம மெர்ஜி பண்ணணும். மெர்ஜி பண்ணும்போது வெல்டிங் ஆகிட்டு பெனட்ரேஷன் ஆகும். இது டிக் வெல்டிங்கு. இது அதிகமாக இது ஸ்டெயின்லெஸ்ஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க.
இதில் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி, டைமிங் ரொம்ப இதுவாகும். ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இது. இதில் டைம் ஆஃப் வெல்டிங் வந்து டிக்கில் அதிகம். டிக்கில் அதிகம்னாக்கா நம்ம ஃபில்லட்டும் கரெக்டாக கொடுக்கணும், நம்ம வியூவும் கரெக்டாக கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் ஏற்றணும். அதில் வந்து கொஞ்சம் டைமிங் அதிகமாகும். இது வந்து அதிகமாக வந்து ஸ்டெயின்லெஸ் பைப்பில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், ஸ்டெயின்லெஸ் பிளேட்டில், பைப் லைனில், டேங்க்கில், அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் இதில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஆர்க் வெல்டிங். ஆர்க் வெல்டிங் வந்து மிஷின் இருக்கும், ஹோல்டர் இருக்கும், எர்த் மெயின் 2 இருக்கும். எல்லாத்துலேயுமே எர்த் மெயின் இருக்கும். அதில் எர்த் மெயின் ஒன்றாகனா தான் நம்மளுக்கு வந்து ஸ்பார்க் வரும். ஸ்பார்க் வரும்போது தான் நம்ம அந்த ஆர்க் ஃபோர்ஸ் உருவாகும். அந்த ஆர்க் ஃபோர்ஸில் தான் நம்ம வந்து எந்த மெட்டல் நம்ம ஃபீட் பண்ணுறோமோ அந்த மெட்டல் வந்து உருகிட்டு 2 மெட்டலையும் ஒன்றாக்கும். நம்ம எதை பற்ற வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டோ பைப்போ எதையோ அதை வந்து நம்ம இந்த கொடுக்குற ராடில் வந்து மெல்ட் ஆகிட்டு ஒட்டும். இதுதான் ஆர்க் வெல்டிங். ஆர்க் வெல்டிங் வந்து 2 வகையான 6013 ஒரு ராட் இருக்குது. இது எம்எஸ் யூஸ் பண்ணுறது. இதில் 7048 ஒன்று இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இது நம்ம எந்த மெட்டல் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அடிக்கலாம். இது வந்து ஆர்க் வெல்டிங். இது 3 வகையான இருக்குது. இது இல்லாமல் கேஸ் வெல்டிங்னு தனியாக இருக்குது. கேஸ் வெல்டிங்கில் 2 கேஸு எல்பிஜி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அசிட்லின் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து CO2 யூஸ் பண்ணுவாங்க. இந்த CO2 ஆக்சிஜன் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் O2 அதை யூஸ் பண்ணிவிட்டு இது 2த்தையும் தனித்தனி டியூப்பில் வர தனித்தனி சிலிண்டர் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து கன்னில் வந்து 2 ஒன்றாயிட்டு சூடு பண்ணுறதுக்கு வந்து அசிட்லின் கேஸும் நம்ம அந்த ஃப்ரெஷருக்கு வந்து O2 கேஸும் யூஸ் ஆகும். ஒரு பொருளை ஹீட் பண்ணோம், ஃபுல்லாக ஹீட் ஆகிட்டு ரெட் ஆகிட்டு ஃபுல் ரெட் கண்டிஷன் ஆகிட்டு மெல்ட்டிங் பாயிண்ட் வந்த உடனே அந்த நம்ம லிவர் இருக்கும், அந்த லிவரை ப்ரெஸ் பண்ண உடனே O2 கேஸு ஃப்ரெஷ்ஷராக வரும். அந்த ப்ரெஷரில் நம்ம அந்த மெல்ட் ஆகிக்கிற இது வந்து அப்படியே தண்ணி மாதிரி ஒழுகும் ஃப்ரெஷ்ஷராக அடிக்கும். தண்ணி மாதிரி எதுவும் அதில் கட் ஆகும். அது அந்த ஃப்ரெஷ்ஷரில் கட் ஆகிறது தான். இது வந்து கேஸ் கட்டிங். இது கேஸ் கட்டிங்கு தனி கன்று இருக்குது, கேஸ் வெல்டிங்கு தனி கன்று இருக்குது. கேஸ் வெல்டிங் சின்னதாக இருக்கும், கேஸ் இதுக்கு பெருசாக இருக்கும், நாசில் பெருசாக இருக்கும். இருக்குது இதில் பல வகையான நாசில்கள் இருக்குது. நம்ம எவ்வளோ திக்னஸ் மெட்டலில் கட் பண்ண போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாசிலில் மாற்றி போடணும். இது வந்து நம்ம இந்த வெல்டிங்கில் இது பேசிக். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எது இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இது ப்ராக்டிக்கலாக போடுறேன். எந்தெந்த வெல்டிங் 3 வெல்டிங் தனித்தனியாக காட்டுறேன், 3 வெல்டிங் எப்படி அடிக்கணும்னு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.